ராமநாதபுரம் மாவட்டம் பட்டணம் காத்தான் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் மதுக்கடை நடத்த எதிர்ப்பு தெரிவித்து ஆட்சியரிடம் பொதுமக்கள் மனு அளித்தனர். பட்டணம் காத்தான் ராம்நகர் கிழக்கு கடற்கரை சாலை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலை பாலம் அருகே தனியார் மதுக்கடை நடத்த அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றனர். இது தொடர்பாக பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் தனியார் மதுக்கடை அமைக்க தடை விதிக்க உத்தரவிடக் கோரி ராம்நகர் குடியிருப்போர் சங்க தலைவர் தலைமையில் அப்பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே ரயில்வே மேம்பாலப் பணிகள் நடைபெறும் இடத்தில் சாலையோர குடியிருப்புகள் இடிந்து விடும் நிலையில் உள்ளதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். லால்குடி அடுத்துள்ள மணக்கால் ஊராட்சியில் ரயில்வே மேம்பாலத்தின் பக்கவாட்டு சுவர் கட்டுவதற்காக கட்டுமான பணி நடைபெற்றது. அப்போது ஒரு வீட்டின் வாசற்படிகள் இடிந்து விழுந்துள்ளது. மேலும் அந்த வீட்டை அடுத்துள்ள வீடுகளின் சுவர்களிலும் விரிசலும் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட வீட்டின் உரிமையாளர்களுக்கு உரிய இழப்பீடும் மாற்று இடமும் விடிய அரசு வழங்க வேண்டுமென வலியுறுத்தப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் மசினகுடி பகுதியில் நீர்ப்பாசன வசதி மற்றும் பருவமழை பெய்யாததால் பூண்டு விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். நடப்பு ஆண்டில் கோடை மழை பெய்யாததால் மசினகுடி பகுதியில் உரிய பருவத்தில் பூண்டு பயிரிட முடியாமல் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். மேலும் இந்த பகுதியில் விவசாயத்திற்கான நீர்ப்பாசன வசதியை விடிய அரசு செய்து கொடுக்காததால் மழையை மட்டுமே எதிர்பார்த்து விவசாயம் செய்ய வேண்டிய நிலை உள்ளது. இந்த நிலையில் கடும் வெயிலின் காரணமாக பூண்டு விதைகள் சேதமடைந்து வருவதால் அதற்குரிய இழப்பீட்டை விடிய அரசு வழங்க வேண்டும் என்று அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே கிராம மக்களை அச்சுறுத்தும் போதை ஆசாமிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி காவல் நிலையத்தை மக்கள் முற்றுகையிட்டனர். கொசுவன் தானிவயல் கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் சிலர் தினந்தோறும் போதையில் கிராம மக்களை அச்சுறுத்தி வருவதாக கூறப்படுகிறது. அவர்கள் குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் நள்ளிரவில் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகத்தில் நடைபெற்று வரும் விடியா ஆட்சியில் போதை ஆசாமிகளின் தொந்தரவு நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். கோவை சிங்காநல்லூர் பகுதியில் குழந்தைகளுக்கு ஆன்லைனில் ஆர்டர் செய்த KFC சிக்கனில் ஸ்டீல் கம்பி இருந்ததால் பெற்றோர் அதிர்ச்சி அடைந்தனர். சிங்காநல்லூர் பகுதியைச் சேர்ந்த சுதாகர் என்பவர் பிரபல KFC சிக்கனில் 4 வகையான சிக்கன்களை ஆன்லைனில் ஆர்டர் செய்தார். அந்த சிக்கனை உண்ணும்போது சிக்கனுக்குள் ஸ்டீல் கம்பி இருந்துள்ளது. இது குறித்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெற்றோர் வலியுறுத்தியுள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரியில் ஆபத்தான நிலையில் உள்ள மின் கம்பங்களை உடனடியாக அகற்ற வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கூடுவாஞ்சேரி நகராட்சிக்குட்பட்ட மகாலட்சுமி நகரில் உள்ள மின் கம்பங்கள் சிமெண்ட் பூச்சுகள் உதிர்ந்து எலும்புக்கூடுகளாக காட்சியளிக்கின்றன. சுமார் 250க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ள இப்பகுதியில் ஆபத்தான நிலையில் மின் கம்பங்கள் உள்ளதால் அப்பகுதி மக்கள் அச்சத்துடனேயே வசித்து வருகின்றனர். எனவே ஆபத்தான நிலையில் உள்ள மின் கம்பங்களை அகற்றிவிட்டு புதிய மின் கம்பங்களை அமைக்க அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூரில் சுட்டெரிக்கும் வெப்பத்தின் காரணமாக கத்தரிக்காய் செடியிலேயே நிறம் மாறுவதால் விலையில்லாமல் போவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். ஆத்தூர் தாலுகாவிற்குட்பட்ட பகுதிகளில் வாழை, கத்தரி, தக்காளி உள்ளிட்டவை பயிரிடப்பட்டு வருகிறது. தற்போது வெயிலால் கத்தரிக்காய் செடிகளிலேயே நிறம் மாறி வருகிறது. ஒரு ஏக்கருக்கு 50,000 ரூபாய் செலவு செய்து கத்தரிக்காய் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. வெயிலால் கத்தரிக்காய் நிறம் மாறுவதால் அதன் விலை கடும் வீழ்ச்சியடைந்துள்ளது. இதனால் விவசாயிகள் கடும் நஷ்டத்தை சந்தித்து வருகின்றனர். எனவே அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மன்னவனூர் சூழல் சுற்றுலா தலத்திற்கு சுற்றுலா பயணிகள் செல்ல தடை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக வனச்சரகம் அறிவித்துள்ளது. மேல்மலை கிராமங்களில் உள்ள வனப்பகுதிகளான பூம்பாறை, மன்னவனூர், கூக்கால் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 10 நாட்களாக காட்டுத்தீ பற்றி எரிந்து வரும் நிலையில் சுமார் 300க்கும் மேற்பட்ட தீயணைப்புத்துறை வீரர்கள் மற்றும் வனத்துறையினர் இணைந்து கொழுந்துவிட்டு எரிந்த தீயை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து காட்டுத்தீ 80% கட்டுக்குள் வந்த நிலையில் மன்னவனூர் சூழல் சுற்றுலா தலத்திற்கு மட்டும் சுற்றுலா பயணிகள் செல்ல தடை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக வனச்சரகம் அறிவித்துள்ளது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் விடிய ஆட்சியில் தொடரும் மின்வெட்டு மற்றும் மும்முனை மின்சாரம் தொடர்ந்து வழங்காததால் பயிர்கள் கருகும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். மயிலாடுதுறை, குத்தாலம், தரங்கம்பாடி மற்றும் சீர்காழி ஆகிய 4 தாலுகாக்களில் சுமார் 25,000 மின் மோட்டார்களை பயன்படுத்தி நிலத்தடி நீர் மூலம் குறுவை சாகுபடி பணிகளை விவசாயிகள் துவக்கியுள்ளனர். இதற்காக தடையில்லா மும்முனை மின்சாரம் வழங்க வேண்டுமென வலியுறுத்தி வந்த நிலையில் வயலுக்கு நீர் பாய்ச்ச முடியாமல் பயிர்கள் கருகும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். தேர்தல் வரை 20 மணி நேரம் மின்சாரம் வழங்கிய தமிழக அரசு தற்போது 3 மணி நேரம் கூட வழங்கவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர்.
வெறும் 3 மணி நேரம் கரண்டை கொடுக்குறீங்க. நாங்கள் எப்படி விவசாயம் பண்ண முடியும்? எந்த அதிகாரிகளும் உடன்பாடு இல்லை. 3 மணி நேரம் கொடுத்து எங்களால் விவசாயம் செய்ய முடியாது. எப்போ வருது, எப்போ போகுது, எந்த நிமிஷத்தில் போகுதுன்னு தெரியல. விவசாயிகளும் கொதிச்சு நிற்கிறாயா. தமிழக அரசு உடனடியாக தலையிட்டு மும்முனை மின்சாரம் 20 மணி நேரம் தரவில்லை என்றாலும் கூட குறைந்தபட்சம் 12 மணி நேரமாவது அந்த மும்முனை மின்சாரத்தை வழங்க வேண்டும். வழங்குகின்ற மின்சாரத்தையும் தொடர்ச்சியாக வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். ஈரோடு மாவட்டம் தாளவாடி சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த சூறைக்காற்றுடன் பெய்த மழையால் வாழை மரங்கள் முறிந்து சேதமடைந்தன. திகினாரை, சூசைபுரம், பனகள்ளி, கல்மண்டிபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த சூறைக்காற்றுடன் மழை பெய்தது. இதன் காரணமாக சுமார் 15,000க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் முறிந்து சேதமடைந்தன. இதனால் விவசாயிகளுக்கு பல லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. சேதமடைந்த வாழை மரங்களுக்கு விடிய அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் உற்பத்தி செய்த நிலக்கடலை பயிருக்கு உரிய விலை கேட்டு விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஜெயங்கொண்டம் அருகே அரசு ஒழுங்குமுறை விற்பனை கூடம் செயல்பட்டு வருகிறது. இங்கு நிலக்கடலை, எள், பருத்தி, மக்காச்சோளம் உள்ளிட்ட பயிர்களை விவசாயிகள் கொள்முதல் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் நிலக்கடலை பயிருக்கு போதிய விலை நிர்ணயம் செய்யப்படாததால் விவசாயிகள் அதிகாரிகளிடத்தில் முறையிட்டனர். ஆனால் அதிகாரிகள் விவசாயிகளை மரியாதை குறைவாக நடத்தியதால் கோபமடைந்த விவசாயிகள் விடிய அரசை கண்டித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் தேசிய நெடுஞ்சாலையில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தஞ்சை மாவட்டம் பாபநாசம் பகுதிகளில் சிறுத்தைகள் நடமாடுவதாக எழுந்த தகவலால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். பாபநாசம் தாலுகா இடையிருப்பு கிராமத்தைச் சேர்ந்த பாலமுருகன் என்பவர் அதே பகுதியில் உள்ள தனது வயலுக்கு தண்ணீர் பாய்ச்ச சென்றுள்ளார். அப்போது அவர் வயல் பகுதியில் 2 சிறுத்தைகள் நடமாடுவதை பார்த்துள்ளார். இதுகுறித்த தகவலின் பேரில் தஞ்சை வனச்சரக அலுவலர் மற்றும் வனத்துறையினர் சிறுத்தைகளின் கால் தடங்கள் பதிந்துள்ளனவா என வயல் பகுதியில் ஆய்வு செய்து வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் வீசிய சூறைக்காற்றால் சாலையோரத்தில் இருந்த மரம் வாகனங்கள் மீது முறிந்து விழுந்தது. கடந்த சில நாட்களாக இப்பகுதியில் கோடை வெயில் வாட்டி வதைத்த நிலையில் திடீரென மேகமூட்டத்துடன் காணப்பட்டு பலத்த சூறைக்காற்று வீசத் தொடங்கியது. அப்போது ஆம்பூர் பைபாஸ் சாலையில் இருந்த மரம் இருசக்கர வாகனங்கள் மீது விழுந்ததில் 2 வாகனங்கள் சேதமடைந்தன. இது தொடர்பான கண்காணிப்பு கேமரா காட்சிகள் வெளியாகியுள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் கோடை வெயிலின் கடும் தாக்கத்தால் கருகிய வாழை மரங்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டுமென விடிய அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மூக்கனூர் மற்றும் அக்கமன அள்ளி பகுதிகளில் 100 ஏக்கர் பரப்பளவில் வாழை பயிரிடப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு கோடை வெயிலின் தாக்கம் வாட்டி வதைத்து வருவதால் நீர்நிலைகள் வறண்டு போயுள்ளன. இதனால் விரைவில் அறுவடைக்கு வரும் நிலையிலிருந்த சுமார் 5 ஏக்கர் வாழை மரங்கள் காய்ந்து முறிந்து விழுந்துள்ளன. இதனால் தங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டுமென விடிய அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வெயில் அடிச்சா இன்னும் கடுமையான வறட்சி வந்துட்டாக்கல. இப்போ ரொம்ப கடுமை. இப்போ வந்து காய்கறி கூட எங்களால், அதாவது உப்பு மிளகா செலவு கூட எதுவுமே பண்ண முடியாதுங்க. அவ்வளோ நஷ்ட பொருளாதாரத்தில் இருக்கிறாங்க. நாங்கள் இருக்கிற ஆடு மாடு பழசின்னு ஒவ்வொன்றா உயிர் போயினே இருக்குது. ஏன்னா குடிக்கிற தண்ணி அந்த அளவுக்கு கூட இல்லாமல் இருக்குது. ராணிப்பேட்டை மாவட்டம் சிப்காட் அருகே போலி மருத்துவர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சிப்காட் அருகே உள்ள சத்திரம்புதூர் பகுதியில் பெண் ஒருவர் மருத்துவம் பார்த்து வருவதாகவும் அவர் மருத்துவம் படித்தவர்தானா என்பதில் தங்களுக்கு சந்தேகம் இருப்பதாகவும் அந்த கிராமத்தினர் கூறி வந்தனர். இது தொடர்பாக புகார் கிடைத்தவுடன் மாவட்ட அரசு மருத்துவக் குழுவினரும் போலீசாரும் சத்திரம்புதூர் சென்று திவ்யா என்பவரது மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது எந்த படிப்பும் படிக்காமல் போலியாக மருத்துவம் பார்த்து வந்த திவ்யாவை போலீசார் கைது செய்தனர். திண்டிவனம் அதிமுக எம்எல்ஏ அர்ஜுனன் அப்பகுதியில் வசித்து வரும் நரிக்குறவ இன மக்களை நேரில் சந்தித்து குறைகளை கேட்டறிந்தார். திண்டிவனம் நத்தமேடு பகுதியில் 300க்கும் மேற்பட்ட நரிக்குறவ குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். அவர்கள் பயன்படுத்தி வந்த பொது வழி பாதையை தனிநபர் ஒருவர் ஆக்கிரமித்ததை கண்டித்து நரிக்குறவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் திண்டிவனம் சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள பொது வழியை நேரில் சென்று பார்வையிட்டார். அப்போது நரிக்குறவர்களை சந்தித்து பிரச்சினைகளை கேட்டறிந்த சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன் பாதையை ஆக்கிரமித்து வைத்தவரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு விவரங்களை கேட்டறிந்தார். இதையடுத்து நரிக்குறவர்களிடம் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன் பொதுவழி தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.
தென்காசியில் பண மோசடி செய்த விடியா திமுக ஒன்றிய செயலாளரின் வீட்டை மாதர் சங்கத்தினர் முற்றுகையிட்டனர். கடையம் திமுக ஒன்றிய செயலாளர் ஜெயக்குமார் சுகந்தி என்ற பெண்ணிடம் அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி 5 லட்சம் ரூபாய் பணம் பெற்றதாக கூறப்படுகிறது. 2 ஆண்டுகள் ஆகியும் வேலை கிடைக்காததால் சுகந்தி மாதர் சங்கத்தினருடன் சேர்ந்து விடியா திமுக ஒன்றிய செயலாளரின் வீட்டை முற்றுகையிட்டு தனக்கு தர வேண்டிய பணத்தை தரும்படி வலியுறுத்தியுள்ளார். அப்போது விடியா திமுக ஒன்றிய செயலாளர் ஜெயக்குமார் சாதி பெயரை சொல்லி இழிவுபடுத்திய குற்றம் சாட்டிய மாதர் சங்கத்தினர் அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு காவல்துறைக்கு வலியுறுத்தியுள்ளனர். கும்பகோணம் அருகே சாக்கோட்டையில் கள்ள ரூபாய் நோட்டு மாற்ற முயன்ற தப்பி ஓடிய நபர் மதுரையில் கைது செய்யப்பட்டார். கும்பகோணம் அடுத்திருக்கும் சாக்கோட்டை மற்றும் மருதநல்லூர் பகுதியில் கடந்த 27ஆம் தேதி கள்ள நோட்டை மாற்ற முயன்ற சுருளிராஜன் என்பவரை பொதுமக்கள் பிடித்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு போலீசார் செல்வதற்குள் பொதுமக்கள் பிடியில் இருந்து சுருளிராஜன் தப்பி ஓடினார். இந்நிலையில் மதுரையில் பதுங்கியிருந்த சுருளிராஜனை தனிப்படை போலீசார் கைது செய்தனர். இதனைத் தொடர்ந்து அவரை திருப்பூர் அழைத்து சென்ற போலீசார் அவரது வீட்டில் இருந்த 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கள்ள நோட்டுகளை பறிமுதல் செய்தனர். பெரம்பலூர் மாவட்டம் களத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் குறைந்த மின்னழுத்தம் ஏற்பட்டு வருவதாக கூறி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கடந்த 1 வாரத்திற்கு மேலாக ஏற்பட்டுள்ள குறைந்த மின்னழுத்தத்தால் குடிநீர் தேவைக்கு மின் மோட்டார் போன்றவை சரியாக உபயோகிக்க முடியாமல் கடும் அவதி அடைந்து வருவதாக வேதனை தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து மின் வாரியத்திடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டம் திருவள்ளூர் பல்கலைக்கழகத்திற்கு உட்பட்ட கல்லூரியில் அரியர் தேர்வு எழுத வந்த மாணவர்களுக்கு சரியான முன்னேற்பாடுகள் செய்து கொடுக்கப்படாததால் அவர்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். தேவனாம்பட்டினம் பெரியார் அரசு கலைக்கல்லூரி தேர்தல் வாக்கு எண்ணும் மையமாக அறிவிக்கப்பட்டதால் மாணவர்களின் தேர்வு எழுதுவதற்கான மையம் இடமாற்றம் செய்யப்பட்டது. இறுதியாக திருப்பாதிரி புலியூர் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் தேர்வு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது. ஆனால் தேர்வு எழுத வந்த மாணவர்களுக்கு அறை ஒதுக்கப்படாத 1 மணி நேரம் தாமதமாக தேர்வு தொடங்கியது. தேர்விற்கான முன்னேற்பாடுகளை பல்கலைக்கழக நிர்வாகம் முறையாக செய்யவில்லை என மாணவர்கள் குற்றம் சாட்டினர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே நாரணபேரி குளத்தில் சாக்கடை கழிவுநீர் கலப்பதாலும் மர்ம நபர்கள் இறைச்சி கழிவுகளை வீசி செல்வதாலும் துர்நாற்றம் வீசுவதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். புளியங்குடி பேருந்து நிலையம் அருகே உள்ள நாரணபேரி குளத்தின் தண்ணீர் விவசாயத்திற்கு பயன்படுத்தி வந்துள்ளனர். இந்த நிலையில் இந்த குளத்தில் கழிவுநீர் கால்வாய் கலக்கப்படுவதாலும் குப்பை கழிவுகளை கொட்டுவதாலும் துர்நாற்றம் வீசுவதோடு நோய் தொற்று பரவும் அபாயம் உள்ளது. இதுகுறித்து விடியா திமுக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். கோவையில் 2 வீதிகளைச் சேர்ந்தவர்கள் காவலர்கள் முன்பே தாக்கிக் கொண்ட காட்சிகள் வெளியாகியுள்ளது. சிவானந்தா காலனி, ரத்னபுரி பொங்கியம்மாள் வீதியில் தைரிட்டேரி மற்றும் கக்கன் வீதியைச் சேர்ந்த நபர்கள் மது அருந்திய போது 2 தரப்பினருக்கும் இடையில் மோதல் ஏற்பட்டுள்ளது. இதனால் 2 வீதிகளைச் சேர்ந்த பெண்கள் மற்றும் இளைஞர்கள் காவலர்கள் முன்பாக கற்களால் தாக்கிக் கொண்டு மோதலில் ஈடுபட்டுள்ளனர். 2 தரப்பினரும் குழுவாக பிரிந்து ஆவேசமாக சண்டையிட்டுக் கொள்ளும் கலேபர காட்சிகள் வெளியாகியுள்ளது. விவசாயத்திற்கு மணிமுத்தாறு அணையில் இருந்து விடிய அரசு முறையாக நீர் திறக்க வேண்டும் என அம்பை சட்டமன்ற உறுப்பினர் இசக்கி சுப்பையா வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அணையில் இருந்து கடந்த வருடம் கார் பருவ சாகுபடிக்காக திறந்துவிடப்பட்ட தண்ணீரை விடிய அரசு திடீரென நிறுத்தியதால் விவசாயிகளுக்கு பெரும் நஷ்டம் ஏற்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். இச்சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்து தமது தலைமையில் போராட்டம் நடைபெற்றதை சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையில் இப்பிரச்சினை மீண்டும் வரக்கூடாது என்றும் ஜூன் 1ஆம் தேதி முறையாக தண்ணீர் திறக்க வேண்டும் என்றும் அவர் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் சாலை விபத்தில் உயிரிழந்தவரின் சடலத்தை வைத்து உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர்.
குடியாத்தம் அடுத்த மேல்பட்டி பகுதியில் இருசக்கர வாகனங்கள் மோதிக்கொண்ட விபத்தில் பல்லாளக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த சிவக்குமார் என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதனையடுத்து அவரது உடலை மீட்ட போலீசார் பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பிரேத பரிசோதனை முடிந்த பின் அவரது உடலை வாங்க மறுத்த உறவினர்கள் சிவக்குமாரின் மரணத்திற்கு நிவாரணம் வழங்க வேண்டி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தென்காசி மாவட்டம் கடையத்தில் குடிநீர் குழாய் உடைந்த இடத்தில் அதிமுகவினர் மலர் அஞ்சலி செலுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. கடையம் வட்டாரத்தில் உள்ள குவாரிகளிலிருந்து நாள்தோறும் நூற்றுக்கணக்கான கனரக லாரிகளில் கேரளாவிற்கு கனிம வளம் எடுத்து செல்வதால் சாலையின் அடிப்பகுதியில் போடப்பட்ட குழாய்கள் உடைந்து பொதுமக்களுக்கு குடிநீர் விநியோகம் செய்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இதை கண்டித்து கடையம் அதிமுக ஊராட்சி மன்ற தலைவர் பூமிநாத் தலைமையில் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் மகாலிங்கம் உள்ளிட்டோர் உடைப்பு ஏற்பட்ட இடத்தில் மாலை அணிவித்து மலர் அஞ்சலி செலுத்தினர். பொதுமக்கள் இதற்கு ஆதரவு தெரிவித்ததோடு விடிய அரசின் செயல்பாடுகள் குறித்து விமர்சனம் செய்தனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் புகழ்பெற்ற கொளஞ்சியப்பர் கோயிலில் அடிப்படை வசதிகள் இல்லாததால் பக்தர்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள இந்த கோயிலில் குளியலுக்கு பயன்படுத்தப்படும் அறையின் மேற்கூரை முற்றிலுமாக சிதிலமடைந்து காணப்படுகிறது. மேலும் குடிநீர் வசதி, கழிப்பறை வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என பக்தர்கள் விடியா அரசின் இந்து சமய அறநிலையத்துறைக்கு வலியுறுத்தியுள்ளனர். திருவாரூர் அருகே சாலையில் வாகனங்களை ஓட்டும்போது ஏற்பட்ட வாய் தகராறில் இருசக்கர வாகன ஓட்டுநர் பேருந்து ஓட்டுநரை கல்வீசி தாக்கியுள்ளார். இந்த கல்வீச்சில் பெண் பயணி ஒருவர் படுகாயமடைந்தார். திருவாரூரில் இருந்து மயிலாடுதுறைக்கு சென்ற தனியார் பேருந்து பூந்தோட்டம் என்ற பகுதியில் சென்று கொண்டிருந்தது. அப்போது அதே சாலையில் மாதவன் என்பவர் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். இந்நிலையில் தனியார் பேருந்து மாதவன் சென்ற இருசக்கர வாகனத்தின் மீது மோதுவது போல் சென்றதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த மாதவன் தனியார் பேருந்து ஓட்டுநரை கல்லால் தாக்கியுள்ளார். அப்போது அந்த கல் பேருந்தில் பயணித்த இந்திரா என்பவரது கழுத்து பகுதியில் பலமாக தாக்கியது. இச்சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் கோடை சீசன் துவங்கியுள்ள நிலையில் இ-பாஸ் முறையை ரத்து செய்ய வேண்டும் என தங்கும் விடுதி உரிமையாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தங்கள் கோரிக்கை மீது அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அனைத்து தங்கும் விடுதிகள் மற்றும் உணவு விடுதிகளில் 1 மாத காலத்திற்கு சுற்றுலா பயணிகளை அனுமதிக்க மாட்டோம் என தெரிவித்துள்ளனர். ஆனால் இந்த இ-பாஸ் முறை வந்தால் கொடைக்கானலில் 1500 வாகனங்கள் அவர்கள் பெர்மிட் விட்டாக்க ஒரு 500 வாகனங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்க இ-பாஸ் முறை கொடைக்கானல் தவிர அதர் ஸ்டேட்டில் வந்து இங்கே கொடைக்கானல் வீடு கட்டினவங்கெல்லாம் பாஸ் வாங்கிட்டு போயிடுவாங்க. மீதி ஒரு 300 பேர் அதிகாரிகள் பாஸ் வாங்கிட்டு போயிடுவாங்க. மீதி இருக்கிறவங்க ஒரு 500-600 பேர் தான் விடுதிகள் தங்க முடியும். இந்த மே ஜூன் மாதத்தில் தான் நாங்கள் வாங்கிய கடனை கட்டக்கூடிய சூழ்நிலை நாங்கள் உருவாக்கி வைத்திருக்கின்றோம். ஆனால் இந்த இ-பாஸ் முறை ஏழாவது நடைமுறைக்கு வந்தால் எங்கள் கடன்களை ரத்து செய்ய முடியாது, கட்ட முடியாது. எந்த ஒரு சூழ்நிலை எங்களுக்கு ரொம்ப ஒரு கிரிட்டிக்கல் பொசிஷன் போயிடும். இந்த இ-பாஸ் முறை ரத்து செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார்கள். நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து கொடைக்கானல் எப்படினாலும் பாதிக்குது. இனிமேல் இந்த 1 மாதத்துக்கு பிசினஸே வேணாம். அனைவரும் சுற்றுலா பயணிகளுக்கு அறைகளை கொடுக்க மாட்டோம். தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் அருகே முத்துமாரியம்மன் கோயில் தீமிதி வழிபாட்டின் போது பெண் பக்தர் தவறி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சிலோன் காலனி முத்துமாரியம்மன் கோவில் திருவிழாவை ஒட்டி பக்தர்கள் விரதமிருந்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்த பூக்குழியில் இறங்கினர். அப்போது பூக்குழியில் இறங்கிய பெண் பக்தர் ஒருவர் நிலை தடுமாறி தீயில் விழுந்தார். இவரை அருகில் இருந்தவர்கள் மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதித்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நடு ரோட்டில் படுத்து பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்திய நபர் கைது செய்யப்பட்டார். தியாகதுருகம் சாலையில் போக்குவரத்து காவல் உதவி ஆய்வாளர் பாலமுருகன் சோதனையில் ஈடுபட்டிருந்தார். அப்போது புத்தந்தூரைச் சேர்ந்த குமார் என்பவர் பேருந்தை முந்திவிட்டு இருசக்கர வாகனத்தில் வேகமாக சென்றதாக கூறப்படுகிறது. இதை பார்த்த போக்குவரத்து காவல் உதவி ஆய்வாளர் பைக்கில் வேகமாக சென்ற குமாரை மறித்து சோதனை செய்ய முயன்றுள்ளார். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த குமார் போக்குவரத்து காவல் உதவி ஆய்வாளரை பணி செய்ய விடாமல் தடுத்தது மட்டுமில்லாமல் தகாத வார்த்தைகளால் திட்டியும் சாலையில் படுத்தும் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தியதால் அவரை கைது செய்தனர். புதுக்கோட்டையில் தமிழக அரசின் பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் செய்யும் பணியை வாங்கித் தருவதாக கூறி மோசடியில் ஈடுபட்ட நபரை போலீசார் கைது செய்தனர். கோட்டைப்பட்டினத்தைச் சேர்ந்த முகமது சுகைல் என்பவர்
தமிழக அரசின் பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகிக்கும் பணி தருவதாக கூறி முகமது பயாஸ் என்பவரிடம் 85 லட்சம் ரூபாயை வாங்கியதாக கூறப்படுகிறது. ஆனால் முகமது சுகைல் வாக்குறுதி அளித்தபடி வேலை வாங்கி தராததால் ஏமாற்றமடைந்த முகமது பயாஸ் பணத்தை திருப்பி கேட்டுள்ளார். ஆனால் தன்னிடம் பணம் இல்லை என முகமது சுகைல் தெரிவித்துள்ளார். இதையடுத்து முகமது பயாஸ் கொடுத்த புகாரின் பேரில் முகமது சுகைலை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விருதுநகர் அருகே விடியா திமுக பிரமுகருக்கு சொந்தமான கல்குவாரியில் இருந்து 2 டன் வெடிமருந்து கைப்பற்றப்பட்டுள்ளது. காரியாப்பட்டி அருகே கடம்பன்குளம் பகுதியில் விடியா திமுக பிரமுகருக்கு சொந்தமான கல்குவாரியில் ஏற்பட்ட பயங்கர வெடி விபத்தில் 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் அப்பகுதியில் சிதறிய வெடிமருந்துகள் சேகரிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. விபத்து நடைபெற்ற பகுதியில் இதுவரை விதிகளை மீறி சேமித்து வைக்கப்பட்டிருந்த 2150 கிலோ வெடிமருந்து கைப்பற்றப்பட்டுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் தெற்கு உதவி மின் பொறியாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அரிச்சந்திராபுரம் பகுதியில் மின் கம்பங்கள் சிதிலமடைந்து உள்ள நிலையில் பராமரிப்பு பணிகளை மேற்கொண்டு பாதுகாப்பை உறுதி செய்ய பலமுறை புகார் தெரிவித்தும் எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளாமல் விடியா திமுக மக்கள் விரோதமாக செயல்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். குறைந்த மின் அழுத்தம் காரணமாக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக புகார் தெரிவித்துள்ளனர். பொய்யான தகவல் தான் கொடுக்குறாங்களே தவிர இந்த மக்களுக்கு வந்து ரெஸ்பெக்ட் வந்து சுத்தமாக இல்லை சாருங்க. இந்த விஷயத்தில் வந்து உங்களை சரியான தீர்வு நாங்கள் கொடுப்போம்னு சொல்லி அதிகாரி ஒரு உத்தரவாதம் கூட கொடுக்க மாட்டேன் சார். 8-9 மாசமா அந்த மின் கம்பி பார்த்தீங்கன்னா எல்லாமே கட்டாக இருக்கு. மின் கம்பங்கள் பார்த்தீங்கன்னா மேலே ஏறதுக்கு பயப்படுறாங்க. திடீர்னு யாரும் எலக்ட்ரிஷியன் வந்து மேலே ஏற பண்ணி இந்த கம்பம் ஒடிஞ்சிடும். அப்படி உதாரணம் வந்து எங்கள் ஊரில் இந்த அரிச்சந்திராபுரத்தில் இருக்கிற கம்பெல்லாம் நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த வயரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பத்து இந்த மற்ற கம்பத்து தொடர்பு பார்த்தீங்கன்னா 4 இடத்துல ஜெயின் இருக்கும். இது பலமுறை நாங்கள் கோரிக்கை கூட வச்சுட்டோம், நேரடியாக கூட கேட்டோம், எந்த ஒரு முடிவும் இல்லை. அது சம்மந்தப்பட்ட அதிகாரி வந்து எங்களுக்கு பதில் சொல்லணும். இந்த பதில் சொல்ல வரையும் கண்டிப்பாக இந்த இடத்த விட்டு